வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அது தொடர்பான கிளிப்பிங்ஸ் எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. அந்த நிகழ்ச்சி எதனால நடத்தப்பட்டது, அதில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன, இது யார் யார் கண்ணை உறுத்துகிறது, இப்படி நிறைய விஷயங்களை, குறிப்பாக தமிழ்நாடு கல்வி சார்ந்த விஷயங்களை இந்த எபிசோட்ல பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில நேர்ல போய் கலந்து கொண்ட திரு மகிழன் கூட தான். வணக்கம். வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற நிகழ்ச்சி, அகரமோட நிகழ்ச்சி பார்க்க முடிஞ்சது இதற்கு முன்னாடி. அப்போ எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு ஒரு அமைப்பாகிறாரு, அகரம்ன்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதன் வழியாக இவ்வளவு பேருக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியுது, ஒரு சேஞ்ச சமூகத்துல கொண்டு வர முடியுது அப்படின்னா, இது அரசு செய்யும் பட்சத்துல என்ன மாதிரி இருக்கும், இது அரசு பண்ணா எப்படி இருக்குன்றத நிறைய பேர் பேசுனதை பார்க்க முடிஞ்சது. அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். ஒரு அரசு கல்விக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி அவங்க கூட போட்டிருந்தாங்க, ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. நிறைய வார் ஜோன் நான் பார்த்துருக்கேன், கான்ஃபிளிக்ஸை பார்த்துருக்கேன், அதெல்லாம் கூட என்னால் ஈஸியாக கடந்து போக முடிஞ்சது. பட் நேற்று அந்த ஒரு பெண் பேசிய பேச்சு எனக்கு கண்ணீரை கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த அரங்கமே அழுதது அப்படின்ற அளவில் ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண பார்க்க முடிஞ்சது. அந்த நிகழ்ச்சி எதனால் நடத்தப்பட்டது, என்ன விஷயம் அங்க நடந்தது? கல்வியில் சிறந்த தமிழகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு, தமிழகம் கிடையாது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு ஒரு 100 ஆண்டு ஆயிருக்குது. அவையார் படிச்சாரு, திருவள்ளுவர் எங்க படிச்சாங்க, யாருமே இதை கேட்குற யாருமே ராமர் எங்க படிச்சான்னு கேட்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் படிச்சாங்க. அதாவது இந்த 100 வருஷத்துல ஒன்றும் நடக்கல, எங்களுக்கு ஒரு மரபு இருக்கு, நாங்கள் முன்னாடியே படிச்சோம்னு சொல்றவங்களோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. கேட்டால் நாயக்கர் ஆட்சி காலத்தில் நடந்தது. கல்வி மறுக்கப்பட்டது. அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக மெல்ல மெல்ல சாதியத்தினுடைய செல்வாக்கு வளர வளர ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு இன்னைக்கு சொல்கிற மக்கள், பெரும்பாலான மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு சூத்திரர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா பகுதியிலும் அப்படி கல்வி மறுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அதில் பார்ப்பனர் அல்லாதர் இயக்கம்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எங்களுக்கு கல்வி வேண்டும் அப்படிங்கிற குரல், கல்வி வேண்டுங்கிற குரல் ஒன்றும் இல்லை. அந்த குரலை எப்படி இப்போ கவனிக்கலாம்னா, இப்போ அம்பேத்கர் அந்த ஓரத்தில் சாக்கு முட்டையில் உட்காந்து படித்தாருன்னு சொன்னால் சாக்கு விரிச்சு, அப்போ சாக்கு விரித்து உட்கார்ந்தவர் அவருக்குள்ள அது என்னது, அது ஒரு இயக்கம். நான் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன் படிக்கணுங்கிற ஆசை? இப்போ தமிழுக்கு நமக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷமாக நம்மக்கிட்ட இலக்கியங்கள் இருக்குது, மரபு இருக்குது. ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய துயரம். அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்ப்பனர் அல்லாதர் இயக்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா முரண். இவ்வளவு பெரிய இலக்கிய தொன்மை இருக்கு, ஆனா யாருக்கும் படிக்க தெரியலன்றது ஒரு முரண். என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற, என்னமோ நடந்திருக்குன்னா சாதியின் பேரால படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை படிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த சூழல்ல படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது படிக்கிறது நம்முடைய உரிமை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த பார்ப்பனர்கள் எப்படி இந்த நாட்டை சுரண்டினார்கள்ங்கிறதுக்காக படித்த போது, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பார்ப்பன உயர் சாதிகள் அவர்கள் இந்தியாவுடைய அந்த பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் இருந்த சிவில் சர்வீஸ் அந்த மாதிரி ஐசிஎஸ்ல அதில் இருந்த அந்த பதவியில் இருந்தவங்கள அவங்களுக்கு 3000 ரூபா கிட்டத்தட்ட சராசரி சம்பளம், 1000 ரூபா ரெகுலர் சம்பளம், 2000 ரூபா கமிஷன் மாதிரி உழைக்கிற மக்கள்கிட்ட வரியை பிடிக்கி கொடுத்தால் 2000 ரூபா போனஸ் இந்த மாதிரி. அப்போ எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டிருப்பாங்க. கீழே இருக்கிற கூலி தொழிலாளிகளுக்கு 4 அணாலேருந்து 6 அணா வரைக்கும் தான் சம்பளம். இப்போ இந்த டிஸ்பாரிட்டி இருக்குல்ல, அந்த டிஸ்பாரிட்டியை இவர்கள் பிரிட்டிஷ்காரன் இவங்களுக்கு என்ன சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு, சாஸ்திரம் ஓதுறது, வேதத்தை ஓதுறதுன்னு சொன்னால் வேதத்தை ஓதலை, பிரிட்டிஷ்காரன் சொன்னதெல்லாம் ஓதி பிரிட்டிஷ்காரன் காதில் ஓதி பெரும்பான்மை மக்களை படிக்க விடாமல் வச்சுருந்தாங்க. அப்போ பார்ப்பனர் அல்லாதர் இயக்கம் பார்ப்பனர் இல்லாத மக்கள் படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வைக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா பார்ப்பனர் இல்லாத மக்கள்கிட்ட இருந்தும் அங்கே இருக்கிற அந்த கல்வி இயக்கம் அதனுடைய ஒரு ரிஃபைன்டு வடிவமாக, ஒரு வளர்ந்த வடிவமாக தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில் பார்ப்பனர் இல்லாத இயக்கம் இருந்தது, நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருந்திருக்கு, அது மாதிரி இங்கே இருந்தது. இங்கே இருந்தனுடைய விளைவு அது என்ன நடந்திருக்கு? கல்வியில் சிறந்த தமிழகம்ன்ட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் சொல்ல முடியாது. கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா நம்ம கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னால் அந்த சேரன்மாதி குருகுல போராட்டம்னு சொன்னால் அது அந்த கல்விக்கான போராட்டம் தான். அது படிக்கிற ஒரு இடத்துல தேசபக்தி மிக்க ஆட்களை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு அங்கேயும் சாதி ரீதியான பாகுபாடுகள் செய்கிறது. பாகுபாடு நடத்தும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் உங்களை ஒதுக்கி வச்சு நீ தனியாக உட்காந்து சாப்பிடு, ஒரு லன்ச் டேபிளில் நீ தனியாக உட்காந்து சாப்பிடுவோம், தள்ளி உட்காந்து சாப்பிடுவோம்னா அது எவ்வளோ நம்மளை ஒடுக்கும். அப்படி ஒடுக்கி வச்சிருந்த மக்கள்கிட்ட ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுறது அப்படிங்கிற வேலையை செஞ்சுருக்கிறோம். அது வெறும் பேப்பரில் இல்லை, ரியலாக மனிதர்களாக
அவங்க வந்து நின்று தங்களுடைய வாக்குமூலத்தை சொல்லும் பொழுது அது உண்மையிலே நிகழத்தக்கதாக இருந்தது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அவங்க லக்ஷ்மி சொல்லியிருந்த அந்த பெண் வந்து சொல்லும் பொழுது கல்வி கண் திறந்த காமராஜர் கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். அது ஆக்சுவலி என்ன, அறிவு கண்ணை திறந்தவர், மேலும் மேலும் இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாசலை திறந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழலோட இன்றைக்கி பெட்டரான சூழலில் நம்ம இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கிராஜுவேட்ஸ் இவ்வளோ தேவை இருக்குன்னு அதோட அதிகமான கிராஜுவேட்ஸே தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்குது. ஆனால் இப்போ அதில் கேப் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஸ்கில்லை நீங்கள் கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வேலையை தமிழ்நாடு செய்யுது. ஒரு பொண்ணு வந்து மேடையில் பேசும் பொழுது இப்போ ஜப்பானிய மொழியில் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிச்சு. அதை வந்து அரங்கமே ஜப்பானிய மொழி அங்கே இருந்த பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது, 99 விழுக்காட்டுங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு ஜப்பானிய மொழியில் நன்றி சொல்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அங்கே நடந்தது அதுதான். அந்த பொண்ணு வந்து சாதாரண கிராமத்துலேருந்து வந்து அது ஒரு உயர்ந்த இடத்துல போய் வேலை பார்க்கும் பொழுது ஜப்பானிய மொழி எங்கேருந்து கற்றுக்கு, அரசு பள்ளி மாணவி. அதில் முக்கியமான விஷயம், அரசு பள்ளி பிரைவேட் ஸ்கூல் போகிற நல்லா வெல்லாஃபான ஃபேமிலியில் இருக்கவங்களால கூட அஃபோர்ட் பண்ண முடியாது. அரசாங்கம் அந்த விலையை செய்யுது. அந்த பொண்ணு அந்த இயரிங் எய்டு வாங்கி கொடுத்துல அதை வந்து அது வந்து எமோஷ்னலாக பில்ட் ஆச்சு. அங்கே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் ஊரில் வந்து எல்லாரும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பேசிகிட்டு இருப்பான், எங்கள் அம்மாவை வந்து கொஞ்சம் இழிவாக பேசுவாங்க, பொட்டை பிள்ளையில ஏன் படிக்க வைக்கிற, சொந்தக்காரங்களே எப்படி பேசுவாங்க, இல்லை என் பிள்ளை படிக்கணும்னு எங்கள் அப்பா சொன்னார். எங்கள் அப்பா வச்ச நம்பிக்கை, அதோடு சேர்ந்து அரசாங்கம் வச்ச நம்பிக்கையில் அந்த பொண்ணு படிச்சிருச்சு. படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறான். இந்த 1000 ரூபாயோட மதிப்பு என்ன, 1000 ரூபா மதிப்புன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. எனக்கு மாதம் கிடைக்கிற 1000 ரூபாய்க்கு பிறந்த பசங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த 1000 ரூபாய் என்ன இம்பாக்ட்? லட்ச ரூபா பிச்சை கேட்குறவங்களாம் பேசக்கூடாது. நான் சொல்கிறது 1000 ரூபா. 1000 ரூபாயிலிருந்து அந்த பொண்ணு மாதம் 100 ரூபா சேர்த்து அவங்க அம்மாவுக்கு காது கேட்காத அவங்க அம்மாவுக்கு ஹியரிங் எய்டு வாங்கி கொடுத்துருக்குது. இப்போ இந்த சீன் பாருங்கள், ஸ்டேஜில் அந்த பொண்ணு இருக்குது, கீழே அந்த அம்மா நிற்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா இனிமேல் நான் வந்து சுயமரியாதை இழந்து விட மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு நான் ஹியரிங் எய்டு வாங்கி கொடுத்துருக்கேன், நான் வேலைக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் காதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லும்போது அம்மாவோடு நிற்பேன், எங்கள் அப்பாவோடு நிற்பேங்கிறது இந்த ஹியரிங் எய்டில் கேட்டு அந்த அம்மா வந்து தாழ முடியாமல் அழுதாங்க. அவங்க அப்பா அழுதாரு. இது வந்து கல்வியை கொண்டாடுகிற அந்த மக்கள் அவங்களுக்கு வந்து இயல்பாக ஒரு எல்லாருக்கும் உணர்ச்சி பெருக்கெடுத்து அன்பில் மகேஷ் அழுதாரு. கண்ணில் இருந்து தாரத்தாரையா அந்த தருணம் எப்படி இருந்துச்சு கேட்டால், ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதோம்னா நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டோம், உடம்பெல்லாம் கூட குலுங்க தொடங்கும். அந்த அளவுக்கான உணர்ச்சி மயமான தருணமாக இருந்தது. ஏன் அப்படி இருக்குது, நமக்கு எது மறுக்கப்பட்டதோ அது கிடைக்கும் பொழுது. இப்போ வந்து மேடையில் பேசும் பொழுது தியாகராஜன் குமராஜா பேசினார், நல்ல வில்வத்தை கற்றவனை கூப்பிட்டு உன் கட்டை விரலை கேட்டால் அவன் என்ன பண்ணுவான், கட்டை விரலை கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு வஞ்சிக்கப்பட்டதில்லை. மேடையில் அவர் இதான் சொன்னார், கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் அவன் பட்டை. அதை வந்து கிட்டத்தட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு. மேடையில் ஐஐடி ஐஐஎம்ல நம்ம என்ன கேட்டிருப்போம், பார்ப்பனர் இல்லாத மக்கள் அங்கே போய் இன்டர்வியூ எடுத்தோமே. அவர் விபின் என்ன சொன்னார், ஐஐடியில் அவர் ப்ரொஃபஸர் செய்யறாங்கன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போனாரு. பார்ப்பனர் அல்லாத ஒடுக்கப்பட்ட கீழே தலித் சாதியும் கிடையாது, அவர் பார்ப்பனர் இல்லாத ஓபிசி. அவரை போட்டு அங்கே பாடாப்படுத்தி பிதிக்கி அவர் ஒரு ஃபேக்கல்ட்டி அவரை வந்து எப்படி பாய்காட் பண்ணாங்க, எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் பண்ணாமல் அவர் ஒதுக்கி வச்சு இந்த வேலையை செய்யும்போது அவருக்கு பயங்கர மன உளைச்சல் ஆகுது. அந்த மன உளைச்சல் கதைகள், பெரிய இன்ஸ்டிடியூஷனில் தற்கொலை கதைகள், இதையே நம்ம கேள்வி கேட்டிருந்த ஒரு சூழலில் மேடை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைங்க வர்றாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கேப்பு ஒயிட் ட்ரெஸ் போட்டு இந்த நேவியெல்லாம் சொல்லுவாங்களா அவன் மாதிரி ஒரு செட் வந்துச்சு. அப்புறம் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த ஆப்ரான் போட்டு டாக்டர்ஸ் வந்தாங்க, இன்ஜினியர்ஸ் வந்தாங்க. அந்த மேடையே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த மேடையை முழுக்க நிறைச்சி குழந்தைங்க நின்னாங்க. அப்படி நிற்கும்போது ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் வந்து பொண்ணோ பையனோ சொன்னாங்க, நான் வந்து எங்கள் அப்பாவை வந்து துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, இனிமேல் அது டாக்டர் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இது வந்து நாங்கள் சுயமரியாதை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய பிரகடனமாகவே இருந்தது. மெல்ல இப்போ ஐஐடிக்குள்ளே நம்ம பிள்ளைங்க அனுப்பி. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு வெற்றிமாறன் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டமிக் அப்ரோச், கான்ஷியஸாக கவர்மெண்ட் இதை பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. போகிற போக்கில் அப்படி நடக்கல, சிஸ்டமேட்டிக் அப்ரேஷன் நடக்குது. திரும்ப கவுண்டரால் தான் நீங்கள் வந்து கவுண்டர் பண்ண முடியும். நீங்கள் வாய்ச்சவட ஆளுகளால் மட்டும் இதை செய்ய முடியாது. ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இப்போ வந்து
அதே ஐஐடி மாதிரியான கல்வி வளாகங்களில் நம்ம பிள்ளைகள் ஒரு கூட்டமாக க்ரௌடாக இருக்கான்னு வச்சோமே, ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அவன் ஒருத்தனை எதனா புறக்கணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூனியன் உருவாகும். அங்கே நம்முடைய உரிமையை நிலையாட்டுவதற்கு, தனியாக இல்லைங்கிற ஒரு உணர்வு உருவாக்குறதுக்கு இது ஒரு கான்சியஸான எஃபர்ட். அதை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு பேசும்போது அந்த ஜப்பானிய மொழி பேசல. அந்த ஆக்சுவலாக ஜப்பான் வந்து ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான கண்ட்ரி. வெளிநாடுகள் இருக்கவங்க கூட ஜப்பானுக்கு வந்து போகிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக பார்ப்பாங்க. ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம அமெரிக்கா போகிறது, யூரோப் போகிறது மாதிரி அதை விட, அல்லது நம்ம அமெரிக்கா போகிறது யூரோப் போகிறது பெருசாக பேசுவோம், லண்டன் போகிறது அமெரிக்கா போகிறதுன்றத. ஜப்பான் போகிறது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். ஒரு பயங்கரமான கண்ட்ரி ஜப்பான். அங்கே அனுப்புறது, அங்கே போயிட்டு வரதுன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. போயிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, எங்கள் ஊர்களில் வந்து அதையும் தான் பெண்ணா படிக்க வைக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து பொதுவாக அந்த பொண்ணு சாதாரணமாக ஒன்று சொல்லிச்சு, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பாங்கன்னா ஆண்கள் போய் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு பின்தங்கிய இடத்துல இருந்து நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறேன், வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு எவ்வளோ அது வந்து ஒரு பெருமையாக இருந்தது. வெளிநாட்டிலேருந்து அவங்க கை நிறைய சம்பளம் வாங்கி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க போது இந்த சாதனை கடைகளை மெல்ல 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 சொல்லும்போது ஒரு பொண்ணு வந்து அவங்க ஒரு முக்கியமான கதையை சொன்னாங்க. அது வந்து அதாவது தாகம் எடுக்கிறவனுக்கு தான் தண்ணீரோட அருமை தெரியும் இல்லையா. ஒரு அம்மா, ஒரு பெண், அவங்க வந்து தன்னுடைய மகனோடு வந்திருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து படிக்கணும்னு ஆசை. ஒரு கட்டத்திற்கு மேலே என்னால் படிக்க முடியல, படிப்பை இழந்து கல்யாணம் முடிச்சிட்டேன். சரி, பிள்ளைகளை படிக்க வச்சா நமக்கு படிக்கிற அந்த ஆசையை வந்து தீந்துரும்னு நினச்சேன். என் பையன் படிச்சுட்டு இருக்கான், ஆனால் எனக்கு ஆசை போகலை, படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால் திரும்ப படிக்க தொடங்கினேன். ஆனால் படிக்க போகும் பொழுது ஐயோ நம்ம குடும்பத்துக்கு பாரமாக இருப்போமே, வேலையில் உதவி செய்யாமல் இருப்போமே, என் புருஷனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனே, புருஷன்கிட்ட வந்து நான் காசு வாங்கிட்டு நோட்டு புத்தகம் வாங்குறேனே, இப்படிலாம் கவலை இருந்தது. இப்போ அரசாங்கம் வந்து மகளிர் உதவித்தொகை, அரசாங்கம் வந்து 1000 ரூபா அந்த படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து நோட்டு புத்தகம் வாங்குறது வந்து ஃபீஸ் கட்டுறது வரைக்கும் இது பண்ணிக்கிட்டேன். அப்போ என் புருஷனை நான் வந்து தொந்தரவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகனும் அந்த பெண்ணும் ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க. அம்மா மகனை விட பெட்டராக படிக்கிறாங்க. அம்மா 2nd ரேங்க் 1st ரேங்க் தான் எடுக்கிறாங்க. இது ஒரு கதை. இன்னொரு பொண்ணு அவங்க அழுது அவங்க பேசி அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு வீட்டில் குடும்பத்தில் சப்போர்ட் இல்லை, நான் வந்து டீச்சராக விரும்பினேன், இதெல்லாம் வரிசையாக அவங்க சொல்லிட்டு அதுதான் அவங்க நெகிழ்ந்து பேசும்போது முதலமைச்சரும் எமோஷன் ஆகி, டீச்சர் மேக்ஸ் டீச்சராக தான் ஆகணும், இங்கே வாங்க உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு கிஃப்ட் கொடுத்தாரு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கு பரிசு கொடுத்தது ஒரு சர்ப்ரைஸ், ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி அவர் எதை கொடுத்தாரு. அந்த பெண்ணை நெத்தியில் அந்த தலையில் வந்து முத்தம் கொடுத்தாரு ஒரு அப்பா மாதிரி. ஜென்ரலாக ஒரு அஃபெக்ஷனை வெளிப்படுத்துறது இருக்குல்ல, ரொம்ப நேச்சுரலாக அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த அம்பானியோட ஒரு வீடியோலாம் இருக்கும், பக்கத்தில் வந்து தொட மாட்டாங்க, தள்ளி போயிடுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நம்ம வீடு நம்ம குழந்தைன்ற ஒரு அக்கறை, அந்த அஃபெக்ஷன். அதே போல் அந்த பக்கத்தில் வந்து பக்கத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அது என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்? வழக்கமாக நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தால் நம்ம அப்பாவோ அம்மாவோ அறிமுகப்படுத்தி வைப்பாங்கல்ல, இது என் பிள்ளை என்ன படிக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அப்படி தானே அது. இது எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் நாட்டு பிள்ளை, எங்கள் ஊர் பிள்ளை, பாருங்கள் அது படிச்சிருக்கு, அச்சீவ் பண்ணியிருக்குன்னு அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு இயல்பா அது சிவகார்த்திகேயன் காலில் விழுந்துச்சு, முதலமைச்சர் காலில் விழுந்தாங்க. அதே போல அதை வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, ஆண்டைகள் காலில் விழலாமா அப்படின்னு சொல்லி. அந்த டோக்கன் ஆஃப் அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும், நீங்கள் எதனால நீங்கள் காலில் விழுந்தீங்க, ஆண்டை நினைச்சு விழுந்தியா என்னன்னு நினைச்சு விழுந்தா அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும். அதை மாறா இந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு அடிமைத்தனம் இருப்பதாக இவங்களே கற்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்து வந்து அது ஒரு படிக்கணும்னு ஒரு இடத்துக்கு வந்துருக்கு. அந்த பொண்ணு மேபி நீங்கள் சொல்கிற அந்த சோகால் இந்த லேயரில் இருக்கிற உங்களுடைய கண்ணோட்டத்திற்கு வருவதற்கு காலம் எடுக்கலாம். ஆனால் அந்த பொண்ணுடைய வர்க்க நிலைமை, அந்த பொண்ணுடைய பொருளாதார சூழல், குடும்ப சூழல்லேருந்து அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குல்ல, அதை பேசிக்காக மதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நாங்கள் ஒரு பார் வச்சுருக்கோம், அதுக்கு நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட். நம்ம வருவோம். காலை உணவை பற்றி கூட நிறையா சொன்னாங்க. அது பயங்கரமாக தமிழரசன் பச்சை சொல்லியிருந்தாரு, மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தாரு, நிறையா பசங்களும். காலை உணவு நான் அந்த வீட்டில் இந்த வீடியோ போட்டு காமிச்சேன். அவன் தங்கச்சி பையன் பாரி அவன்கிட்ட வந்து போட்டு காமிச்சு, டேய் நீ இதை பற்றி ரொம்ப பெருமையாக கருதுணுண்டா, அரசாங்க பள்ளியில் படிக்கிற, அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணுது பாரு, வெளிநாட்டுக்கு போகிறது. சிற்பாட்ட சொன்னேன், நீ வந்து கொரியன் பாப்பெலாம் பார்க்குற, இங்கே பாரு இது வந்து அரசாங்கம் உதவி செஞ்சு கொரியன் மொழி படிக்க வச்சு கொரியாவுக்கு அனுப்பி வைக்குது, இதெல்லாம் பாரு, இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. மேடையில் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த சாம்பாரை பற்றி டிடி டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, சூப்பரான சாம்பார் அப்படின்ட்டு. அதே போல் ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் இருந்தார்,
உயர்கல்வித்துறை அமைச்சர் மேடையில் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. டிடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சூப்பரான சாம்பார் அப்படின்ச்சு. இதே வார்த்தையை எங்கள் அம்மா சொன்னாங்க. வீட்டில் சொன்னாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும், சில நேரம் கொண்டு வருவான் தம்பி, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கரிசனத்தோட அதை வந்து ஸ்டேஜில் அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்க. குழந்தைங்க சாப்பிட்ற அந்த பயனாளிகள்கிட்ட அவங்க போட்டுங்க எப்படி நடக்குதுன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி. முக்கியமான விஷயம், எங்கேருந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு அனுப்பப்படுதோ அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் தான் திறக்க முடியும், வேற எங்கேயும் திறக்க முடியாது. அப்போது சிஸ்டமேட்டிக்காக அந்த சாப்பாடு தொடர்பான திட்டங்கள் சொல்லும்போது ரேவந்த் ரெட்டி எங்கள் ஊர்லேயும் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு மக்கள் நல திட்டங்களை பொறுத்தளவில் தமிழ்நாடு முன்மாதிரின்னு தனக்கு தானே அறிவிச்சுக்கிட்டார். கலைஞர் தான் எங்களுக்கு வந்து முன்மாதிரி, இப்போ நாங்கள் ஸ்டாலின் வந்து இன்ஸ்பயர் ஆகிறோம்னு சொன்னார். தமிழ்நாடு மக்கள் நல திட்டங்கள், இப்போ மக்கள் நல திட்டங்கள் வந்து என்ன, அரசு பள்ளினா என்ன, அரசு பள்ளியில் வேற ஒன்றும் இல்லை. தனியார் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள் தாங்களே பொறுப்பெடுத்து கொண்டு அல்லது கஷ்டப்பட்டாவது ஒரு சோஷியல் இமேஜ், ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசு பள்ளியை பொறுத்தளவுக்கு என்ன வேற ஒன்றும் இல்லை. முதல்ல யாரும் படிக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. எல்லா சாதிகாரங்களும் சேர்ந்து படிக்க தொடங்கினா ஒரு கட்டத்திற்கு மேலே இந்த சாதிகளிலே படித்த வர்க்கத்தார் அவங்க கொஞ்சம் காசு வந்ததுக்கு பிறகு மனநிலை என்ன இவங்களோட தான் படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டிக்கு உருவானது தனியார் பள்ளிகள். அந்த மென்டாலிட்டி தனியார் பள்ளிகளில் போய் படித்தா என் குழந்தை இந்த மாதிரி சாதாரண ஸ்கூல் படிக்காது, என் குழந்தை தனியாக அப்படி படிக்கும், நாங்கள் வந்து வேறு ஆள் வேறு வகைரான்னு சொல்கிறவங்களுக்கு தனியார் பள்ளிகள் அந்த மோகத்தில் இந்தியன் சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து அது வந்து அந்த மோகம் அதிகரிக்குது. அரசு பள்ளிங்கிறது அதுலேயும் நம்ம ஃபீஸ் கட்டுறதா, நம்ம வரிப்பணத்தை அரசாங்கம் வந்து தொகுத்து ஒவ்வொரு குழந்தையும் மேலையும். இப்போ வந்து அங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் விளையாட்டுத்துறை இருக்குது, மக்கள் நலத்துறை இருக்குது, பல துறைகள் சேர்ந்து தான் அந்த குழந்தைய வந்து பாதுகாக்குது. அங்கே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும், அரசு தான் இங்கே மேனேஜ்மெண்ட். இதில் குற்றம் குறைகள் இருக்கலாம் சின்னதாக, ஆனால் இந்த வேலையில் என்ன சாத்தியமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ஃபுல் டிஸ்பிளே. இவ்வளவு சாத்தியப்படுத்த முடியுங்க. நீ என்ன கேட்கலான்னா அதில் ஒரு பையன் கேட்டான், சார் 1000 ரூபா தாசி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. நான் சொன்னேன் அப்படி கேட்கலாம், 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா கொடுங்க. அது வந்து வீட்டில் இப்போ நம்ம அப்பா வந்து கை செலவு காசு கொடுக்குறாரு, காசு கொடுத்தா பத்தலை கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கொடுங்க, அந்த உரிமை அதில் இருந்தது, அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கலாம். ஆனால் அந்த 1000 ரூபாயே கேவலமானது. உங்கள் அப்பா வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு நம்ம இதெல்லாம் பேச எனக்கு வந்து பாஜகவோட நாம் தமிழர் கட்சி பேசுறதுனால தான் மண்ணில் ஓடிட்டே இருக்கு. 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க எதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, என் பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் 2 சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்கன்னு சீமான் இங்கே சாப்பிட்றாரு அங்கே போய் சாப்பிட்றாரு. தினமலர் வன்மம் கூட எனக்கு வந்து இங்கே பேசணும்னு தோணலை, இவங்க பேசுறதுனால ஓடிட்டே இருக்கு மைண்டில். அந்த சாம்பார் பற்றி பேசுனீங்களா, அந்த காளியம்மா வந்து பேசியிருந்தாங்க, கிச்சடி மட்டும் போடுறாங்க, வாரம் டெய்லி கிச்சடி போடுறாங்கன்னு சொல்லி எவ்வளவு கேவலமாக அதை நுகர்றாங்களா, கன்சியூம் பண்றாங்களா, மக்கள் நல திட்டங்களை கன்சியூம் பண்றாங்களே, அசிங்கப்படுத்தி பிஜேபி உச்ச நீதிமன்றத்தில் போய் ரேவடி கல்ச்சர்னு சொல்லுது. இப்போ மக்கள் நல திட்டங்கள் என்பது என்ன? அரசாங்கத்துக்கு நீங்க வரி கட்டுறீங்க, அரசாங்கம் திரும்ப செய்யுது, அரசாங்கம் ஓசியில செய்யல, அரசாங்கம் திரும்ப செய்யுது. அரசாங்கத்தினுடைய பொறுப்பே நம்ம கொடுத்த காசை ஒழுங்கா செலவு பண்றது தான். அந்த காசை செலவு பண்றாங்க. இதுல வந்து யாருக்கும் இப்போ வந்து வீட்டில் வேலை பார்க்குற பெண்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் இருக்காது. இது ஒரு டோக்கன் ஆஃப் இது ஒரு அப்ரிசியேஷன். அது வந்து அவங்களுடைய இருப்பை அங்கீகரிப்பதற்கு ஒரு 1000 ரூபா. அது 1000 ரூபா தான் மதிப்பான, 1000 ரூபா மதிப்பு இல்லை. ஆனால் ஒரு ஸ்டெப் அஹெட் அது வந்து 2000 ரூபா மாற்றணும்னு சொல்லுங்க, 3000 ஏன் 1000 ரூபா கொடுக்கலாம் கேட்காத. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணு, அதிகப்படுத்துன்னு கேள்வி வைக்கலாம். என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லையா அப்படின்னு கேட்குற, ஒன்றும் இல்லை, உன் குழந்தைங்களை வந்து ஒரு குடிசையில் போய் வாழு, யார் சொன்னாலும் சரி, குடிசையில் போய் வாழு, சாதாரண மீனவ கிராமத்தில் மீன் பிடிச்சி வாழு, அல்லது பனை ஏறி சாதாரண பனை ஏறி அந்த பனையிலேருந்து அதுலேருந்து கிடைக்கிற பொருளில் நீ விவசாய கூலியாரு. அப்போ அவங்கள்ட்ட மகிமை தெரியும். எனக்கு எப்பவுமே தோன்றது, ஏழைகளை பற்றி பணக்காரர்கள் கமெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து பொருத்தமற்றது. வழக்கமாக சொல்லும்போது நீங்கள் வந்து சாதி மாறுறது கஷ்டம், வர்க்கம் மாறுறது ஈஸின்னு வழக்கமாக சொல்லுவாங்க. அதை வந்து ஏழைகிட்ட கேட்கணும். வர்க்கம் மாறுறது ஈஸியா? இந்தியாவில் இருக்கிற இது வந்து ஒரு பிளாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் ஏழையாக இருந்து பணக்காரனாக இருந்து பிளாக் இல்லையா? நீங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த கனவை முன்னாடி வந்து ஒரு பொம்மை மாதிரி காமிச்சிக்கிட்டு, அல்லது இந்த சில நேரம் சிங்கத்துக்கு இப்படி கொஞ்சோண்டு அது வந்து வேட்டையாடுறதுக்கு அவ்வளோ பெரிய வாய், அவ்வளோ பெரிய உடம்போட வரும், ஆனால் இத்தனையோண்டு இறைய போட்டு சிங்கத்தை அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்கல்ல. அந்த சிஸ்டம் வந்து ஏழைகளை எப்போது ஒரு நாள் நமக்கு விடியாதான்னு இருக்குது. அவன்கிட்ட அந்த 1000 ரூபாய் மதிப்போடு கேட்கணும். நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் அன்றாடம் செலவு செய்கிறவனுக்கு 1000 ரூபா அற்பமாக தான் இருக்கும். அதை மேடையில் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க.
இப்போ இந்த குழந்தைகள் எல்லாமே பொய் சொல்றாங்கன்னு சொல்றியா, அல்லது நீ சொல்றது? ஏன் தனக்கு சாப்பாடு வேணும்னு குழந்தை சொல்லுது, காலையில வந்து மயங்கி விழுந்துருவோம், அதனால காலைல சாப்பாடு போடும்போது நல்லது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தான் தெரியும் யாரு சாப்பிடாம போறாங்களோ, அவங்களுக்கு தான் அதனுடைய இல்லைங்க, பலன்றது தெரியும். நீங்க ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து இருக்கிறீங்க, நீங்க அவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்ந்தீங்க. ராஜராஜ சோழன் காலத்திலே எல்லாரும் செல்வ செழிப்பா தான் இருந்தாங்களா? ராஜராஜ சோழன் செல்வ செழிப்பா இருந்திருக்கலாம், கீழே அந்த மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்ததானா? அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்திருந்தா முதல்ல அரசுன்னு ஒன்று தோன்றி இருக்கவே செய்யாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு பேசிக் சோஷியல் சயின்ஸ். வர்க்கங்களின் முரண்பாடு, தீர்க்க முடியாத முரண்பாடு, அந்த முரண்பாட்டில் தான் ஒரு அரசு தோன்றுங்கிறது அடிப்படை. இதில் முரண்பாடுறான் விளக்கம் சொல்லலாம், புது சயின்ஸை கண்டுபிடிக்கலாம், இதுதான் அடிப்படை. இவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஏன் கொடுக்குற, நீ ஏன் மகளிர் உதவித்தொகை கொடுக்குற, இதெல்லாம் அந்த பயனாளிகளை கொச்சப்படுத்துறது. அவங்கள வந்து சிச்சி இது வந்து எனக்கு சுயமரியாதைக்கு இழுக்கு, ரேஷன் கடையில் அரிசி வாங்குறது இழுக்கு அப்படி ஆகும். எங்க இருந்தது வந்திருக்குது? அரைப்படி நெல் கேட்டதற்காக 40 சொச்சம் பேரை கீழவன்மணியில் அவங்கள கொளுத்தி உயிரோடு கொளுத்தியதற்கு பிறகு முன்னாடி நமக்கு இருந்த நிலைமை என்ன? உப்பு எல்லாரும் சாப்பிடக்கூடாது, வரி கட்டுறவனுக்கு தான் உப்பு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தது. அப்போ சோறு, உப்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்குரியதாக போராடி தான் வந்திருக்கு. அப்போ இந்த சோறுக்கு அரைப்படி நெல்லுக்காக 40 சொச்சம் பேர் எரிஞ்சு போனாங்கல்ல, அவங்களுடைய நினைவிலிருந்து யோசிச்சு பார்க்கணும், அவங்க வீட்டு பிள்ளையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த தீண்டாத வசந்தம் நாவலில் ஒரு பகுதி வரை எப்பவுமே நான் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிறது. காலையிலே கோழி கூப்பிட போயிடுவாங்க, கோழி கூட அப்பனாத்தா 2 பேரும் வேலைக்கு போயிடணும். அவங்க வீட்டு ஆண்டைகளுடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கழுவி குளிப்பாட்டி, மாடு உட்பட மாட்டுக்கு சாணி அள்ளி முத்தம் தெளித்து எல்லாமே முடிச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இருட்டிடும். குழந்தைங்க அங்கே யாரும் இல்லாத அனாதைகள் போல் அங்கேயே விளாண்டு களைச்சி தூக்கிடுவாங்க. அந்த ஓடையில் போகிற மீனையோ எதையோ எடுத்து அவங்க ரெடி பண்ணி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைகள் டயர்டாக தூங்கிடும். இன்றைக்கி அப்படி நிலைமை இருக்குதா இல்லையா? அப்போ அந்த குழந்தைகளை யார் பார்த்துக்கிறது? அரசு பொறுப்பெடுத்துக்குன்னு சொன்னால் ஒழுங்காக பொறுப்பெடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம், கூடுதலாக சாப்பாடு போடுங்கன்னு சொல்லலாம், இன்னும் வெரைட்டியை மாற்றுங்கன்னு சொல்லலாம். ஏன்டா சாப்பாடு போடுறேன்னு கேட்குறது வந்து, அம்மா அப்பா ஏன் சாப்பாடு போடுறீங்க, ஏன் அந்த குழந்தையால் சாப்பிட முடியாதா, குழந்தைங்க வந்து வெளியில் போய் உழைக்க முடியாதான்னு கேட்குற அளவுக்குள்ள வருவாங்க. ஏன் மக்கள் இப்போ வந்து இந்த சுயமரியாதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ வந்து ஒருவேளை இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி கிச்சன்லாம் சில கோரிக்கை வந்தது தெரியுமா? பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இலையில சமைக்கிறது அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏன் எங்கள் வீட்டில் சமைக்க தெரியாதான்னு கூட கேட்கலாம். நீங்கள் அது வந்து பேசிக் சமூக அறிவியல் தெரியாதவர்கள் சொல்லுது. 1000 ரூபாயோட மகத்துவத்தை மேலே பேசினாங்க. இன்னொன்று, இவர் சிவகார்த்திகேயன் பேசுனது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிவகார்த்திகேயன் உட்காந்து ஸ்க்ரீனில் சிவகார்த்திகேயன் காமிச்சா ஓன்னு கத்துனாங்க. பின்னாடி அந்த காலேஜ்லேருந்து வந்த பசங்க, ஸ்கூல்லேருந்து வந்து ஓன்னு கத்துனாங்க. முக்கியமான தருணங்கள்லாம் சிவகார்த்திகேயன் காமிச்சா டக்கு டக்குன்னு கத்த தொடங்கினேன். ஆனால் சிவகார்த்திகேயன் மேடை ஏறினார். சிவகார்த்திகேயன் மேடை ஏறும்போது கீழே ஆடியன்ஸ் பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது சிவகார்த்திகேயன் எப்படி பேசினார், அவருடைய முகம் எப்படி இருந்ததெல்லாம் தெரியல. ஆனால் அவர் உணர்ச்சி பூர்வமாக தான் பேசினார். திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தபோது அவரே உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசினார். அவரை மேடையில் பேசின எல்லாமே மூவ் பண்ணியிருக்குது. மூவ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்? எங்கள் அப்பா நடந்து போய் பள்ளிக்கூடத்தில் படித்தார், அதனால் நான் வந்து சைக்கிள்லையோ ஆட்டோலையோ போனேன். எங்கள் அப்பா பட்டினி கிடந்து ஸ்கூலில் சாப்பாட்டு படித்து இப்போ சாப்பிட்டு அப்படி தான் படித்தார். நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு மதிய உணவு சாப்பிட்டு படித்தார். நான் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய், அப்போ அந்த ஒரு தலைமுறை படிப்பு இருக்குல்ல, அது என்ன செய்யும் அப்படின்னா 2 டிகிரி, நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், பிஇ முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன். இதில் அடிஷ்னலாக டிடி வந்து ஆட் பண்ணாங்க. அந்த ஜோடி நிகழ்ச்சியில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எக்ஸாம் இருக்கும், ஆடிட்டு வந்து படிப்பார், ஆடிட்டு வந்து படிப்பார். 86% எடுத்தார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாருங்கள், நான் வந்து சினிமா ஸ்டாராக இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து ஆர்ப்பரிக்கலாம், ஆனால் ஒருவேளை இந்த அன்சர்டனிட்டியோடு இருக்கிற இந்த சினிமா துறை என்னை துரத்தி விட்டுடுச்சுன்னா, என்னை காப்பாற்றுவதற்கு, என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு எனக்கு கடைசி நம்பிக்கையாக அவங்க பின்னாடி இருக்கிறது 2 டிகிரி. இதனுடைய தொடர்ச்சியாக முன்னாடியே பேசிட்டார் தமிழரசன் பச்சைமுத்து. எவனா சிலர் சொல்லுவான், யாரா படிக்க வைக்கிறது அப்படின்னு கூட கேட்பான். சிலர் வந்து என்ன சொல்லுவான், இது வந்து சச்சின் படிச்சாரா, ஏஆர் ரஹ்மான் படிச்சாரா, இளையராஜா படிச்சாரான்னு கேட்பான். எவனையும் நம்பாதீங்க, அது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். எக்ஸப்ஷன் இஸ் நாட் an example. இந்த பக்கம் இருக்கிற படிச்சுட்டு வளர்ந்தவங்களுடைய முன்னேற்றத்தை பாருங்க. கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லி 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 எங்க அப்பா வீட்டில் பேசும்போது, படிக்கிறேன்னா பிச்சை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா வீட்லயும் அது எதுக்கு? இது கல்வியின் முக்கியத்துவம் கருதி. சில மாநிலங்களில் இப்போ வந்து பீகார் எஸ்ஐஆரை பற்றி கேள்விப்பட்டான்ல, அந்த ஊரில் பிறப்பு சான்றிதழ் வாங்குற விகிதமே கம்மி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குற விகிதம் கம்மி. ஏன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லைன்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, ஏங்க படித்து மேலே போனால் தானே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும்,
அப்படி போகும்போது வாங்கிப்போம், அதர்வைஸ் எங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் சாதி கடந்தவர்கள் அர்த்தமா? அவங்க அவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க, வேலை தேடி இன்னொரு மாநிலத்துக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கான நிலைமை. தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வீட்டுக்கு வீடு போயிடுது பெரும்பாலும். அதுக்கு பிறகு அந்த இடஒதுக்கீடு வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறத என்ஷோர் பண்ணுறாங்க. கல்வி வீட்டுக்கு வீடு போயிடுது. நீங்க இப்ப சொன்ன இந்த இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி அப்படின்றது வீட்டுக்கு வீடு கல்வி போறதுன்றதை தாண்டி அதுக்கப்புறம் பர்டிகுலரா என்னென்ன பண்ணலான்றத என்ஷோர் பண்ணதான். வழக்கமா பேசும்போது கொஞ்ச நாள் முன்னால ஆர்.என். ரவி வந்து இங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இல்ல, நம்ம அந்த மார்க்கெட்டை நம்ம வந்து டேலி பண்ணல அப்படிலாம் சொல்றாங்க. இல்ல, மார்க்கெட்டை நீங்க மேனேஜ் பண்றது உங்களுடைய மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு, மனித வளத்தின் திறனை மேம்படுத்துவதற்கு நீங்க ஒவ்வொரு அந்த ஸ்கில் செட் என்ன வேணும். ரேவந்த் ரெட்டி சொன்னார். ரேவந்த் ரெட்டி வந்து நாங்கள் இவ்வளோ இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு போதுமான அளவு வெளியில் மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அது இல்லை, அதனால் நாங்கள் வந்து ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு திட்டம் உருவாக்கியிருக்கோம் சொன்னார். அது இப்போ தேவைப்படுது. மார்க்கெட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு, இவர்களை வேலையை உத்தரவாதப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் இந்த வேலை செய்யுது. நீங்கள் வந்து இந்த போட்டித் தேர்வுகள் இருக்குல்ல, போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் எடுக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்டாலினை எப்படி அப்பான்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்க. சரி, ஸ்டாலின் அப்பான்னு சொல்ல வேண்டாம், ஆனால் ஒரு பெற்றோராக செய்ய வேண்டிய பொறுப்பை அரசு செய்யுது. நீங்கள் அதை மறுக்கவே முடியாது. காம்படிட்டிவ் டெஸ்ட்டுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் இருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. கண்ணு முன்னால் இவ்வளோ சாட்சிகள் இருக்குது. அந்த சாட்சிகள் தான் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. மாரி செல்வராஜ் பேசும்போதுன்னு சொன்னார், பசி என்ன செய்யும் அப்படின்னு. பசி என்ன செய்யும்? பசி தான் எனக்கு முதல்ல திருட்ட பழக்குச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ காலையில் போகிற குழந்தை அது வந்து இப்போ காமராஜர் செஞ்சால் ஓகே. காமராஜர் என்ன பண்ணார்? எங்கள் ஐயா காமராஜர் அவர் வந்து சாப்பாடு போட்டார், அதில் தான் படித்து வளர்ந்தேன்னு சொல்கிறார். மத்தியானம் சாப்பிட்டா தான் அது வந்து சாப்பாடா? காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேணுங்கிற போது காலையில் அரசாங்கம் சாப்பாடு போகுது. அதை பாராட்டுறதை விட்டுட்டு ஏன் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க 2 வாட்டி சாப்பிடுன்னு சொல்கிறது வந்து அது திமிரு பிடிச்ச பேச்சு. ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த அகரம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது இப்போ அரசு பண்ணும் பொழுது அதனுடைய வீரியம் என்னன்றது புரியுது, எவ்வளோ தூரமா இது போய் சேரும் அப்படின்றது தெரியுது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அரங்கமே அழுது கண் கலங்குது. இப்போ இந்த உணர்வே இல்லாம இருக்காங்களே, அவங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு உணர்வாவே அவங்களை கடத்தப்படாமல் அதை வந்து இதை விமர்சனம் பண்றது, இவங்களை இதை கிண்டல் பண்றது, கேவலப்படுத்துறது, இப்படி ஒரு கூட்டம் இருக்கலாம். அது பாஜக இருக்கலாம் அல்லது நாம் தமிழரா இருக்கலாம், அது இப்போ வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம். இவங்களுடைய இந்த மைண்ட் செட்டை அல்லது இவங்களுடைய அப்ரோச் என்னவா புரிஞ்சுக்கிறது? பொலிட்டிக்கல்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை இது ஒரு பாலிடிக்ஸ் தானா? இது ஒரு பாலிடிக்ஸ் தான். இதுல வந்து சங்கிகள் தான் முழு சங்கிகள் அப்படி இருப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற நாம் தமிழரோ தாவேக்காவோ நான் அப்படி கருதலை. நான் அப்படிதான் கருதுதான். சரி, கருதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்குள்ள அவங்களும் இதனுடைய பலனாளிகள் தான். அவங்க இந்த பலனை அனுபவிக்கிற நபர்கள் அந்த கட்சிகள்லையும் இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மைகள் தெரியும். அவங்க வந்து மேபி இந்த அரசியல் பயிற்சி இருக்குல்ல, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறதுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதுல இருந்து கரெக்டா இருக்கலாம். சங்கிகளுக்கு வந்து எவனுக்கும் படிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு திட்டம். ஏன் நீ வந்து பக்கோடா போட போல இதுக்கு படிக்கிற? பாண்டே பேசுவாரு, ஒரு சுயமா வேலை பார்க்கணுங்க. அது பாண்டே மளிகை கடை வச்சிருந்தா எப்பனா லீவ் போட்டு போலான்னு. பாண்டே 5 நாள் மளிகை கடை நடத்தலாம், பாண்டே 5 நாள் வந்து பக்கோடா போடலாம். நீ போட்டு காமி, நீ வா டி நகர்ல பக்கோடா போட்டார் பாண்டே அப்படின்னா நம்ம வந்து அதை ஏத்துக்கலாம். நீ பக்கோடா போட மாட்டேன், நீ பகுமானமா உட்காந்துட்டு மீடியால லாபிங்ல இடத்துக்கு வர்றதுக்கான புரோக்கர் வேலை எல்லாம் பண்ணுவேன். ஆனா எங்க ஆளுக்கு மட்டும் படிக்கக்கூடாதுங்கிறது வந்து நியாயம் இல்லை. ஆனா படிப்பு கல்வி தொடர்பாக பொதுவாக ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் வருது இல்லை, கல்வி என்ன செஞ்சிடும்? படித்தா மட்டும் போதுமா? படித்தா மட்டும் போதாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். படிக்கிற எல்லாத்துக்கும் படித்தா மட்டும் போதாது, நீ உங்கள் ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும். இப்போ வந்து எங்கள் அப்பா டிரைவர், அவர் வந்து 9வது தான் படிச்சிருக்காரு. அவர் இங்கேருந்து மும்பை வர்றார். மும்பை வரும்போது மும்பையில் சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஹிந்தி கற்றுக்கிறார். எங்கள் அப்பா ஹிந்தியை வந்து அக்ஷர சுத்தமாக எழுதுவார். அவர் பள்ளிக்கூடத்தில் போய் படித்ததில்லை, நல்ல தெளிவாக ஹிந்தி எழுதுவார். வீட்டில் எனக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறதே என்ன இருக்குன்னா, எங்கள் சித்தப்பாட்டை நான் வந்து அவர் வந்து அவர் தமிழ்நாட்டில் படித்தார். அவர் வந்து எங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாருன்னா அவர் என்னை வந்து டியூஷன் டைமில் வந்து அடிப்பாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஹிந்தி புக் எடுத்து வச்சுருவேன். ஹிந்தி புக்கை எடுத்து வச்சுட்டு சித்தப்பா ஹிந்தி படிக்கிறேன்னு சொன்னால், அவர் என்னால் தினமும் ஹிந்தி படிக்கன்னு சொல்லிட்டு 2 ஏமாத்திடுவார் அப்படின்னு அவர் பேர் அவரை ஏமாத்திடுவார். ஆனால் எங்கள் அப்பா ஹிந்தி கொஸ்டின்ஸ் கேட்டு ஹிந்தி படிப்பிக்க அவர் முயற்சி பண்ணார். எப்படி அந்த ஸ்கில் செட் எங்கே வளர்த்துக்கிட்டாரு? மும்பையின் தேவை அது வந்து ஸ்கில் செட்டை வளர்த்துக்க வைத்து ஹிந்தி எழுத படிக்கவே கற்றுக்கிறாரு. அதே போல் வட மாநிலத்திலேருந்து வருகிறவர்கள் அந்த அவங்களுடைய ஹிந்தி அல்லது அவங்களுடைய லோக்கல் மொழியில் வச்சுக்கிட்டே இங்கே சர்வே பண்ண முடியாதும்போது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் கற்றுக்குறாங்க, ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு கற்றுக்குறாங்க, கேரளாவுக்கு போனால் மலையாளம் கற்றுப்பாங்க. அது ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது தான்.
அப்போ அந்த மார்க்கெட்டு டிமாண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அந்த ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டேஷன் அரசாங்கம் பண்ணுது. ஆனா கல்வி அடிப்படை. ஆமா, நீங்க வந்து கல்வியை மறுத்துட்டு ஸ்கில் செட்டை பேசுறதுன்றது ஒரு பொலித்தனம். 1+1 2 அப்படின்னு உனக்கு வந்து மாடே மேய்க்கிறேன்னு வச்சுப்போமே, நீ வந்து 1 2 3 4 5 ஒருத்தன் வந்து இந்த ஹிந்தியில் ஒரு வெப் சீரிஸ் உண்டு. அந்த வெப் சீரிஸில் ஒருத்தருக்கு 9 வரைக்கும் தான் என்ன தெரியும். அவன் 1 1 2 3 4 5 6 7 8 9 திரும்ப 1 2 3 4 எண்ணுவான். அப்படின்ட்டு மாடு வந்து ஒரு வேளை தொலைஞ்சு வச்சுருந்தா கூட மாட்டேன்றதுக்காக உனக்கு இல்லை, மாடு மேய்க்கிறது கூட உனக்கு கணக்கு தெரியும்ல. நீ வந்து வழக்கமாக ஊர் சைடில் இல்லை படிச்சுட்டு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைக்கிறனா கூட அதுக்கு உனக்கு கணக்கு தெரியும்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மாட்டு பண்ணை வைக்கிறனா கூட வெளிநாட்டில் வந்து மாடு மேய்க்கிற விவசாயி அவனை பார்த்துட்டு அவன் நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி நல்லாவே நடக்குது, அதே போல் இறைச்சி கொள்முதல் நல்லாவே நடக்குது. நம்ம வந்து இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறிலாம் சாப்பிட்றது இல்லையா, சாப்பிட்டு தானே இருக்கோம். மாட்டுக்கறி சாப்பிட்டு ஜிம் போகிறது இல்லை, அதான் பிரச்சனை. அது அவருக்கு சாதாரணமாக மக்கள் மத்தியில் நேற்று நடந்தது வந்து ஒரு ஷோகேஸ் என்னன்னா, நாங்கள் கல்வியில் சிறந்திருக்கிறோங்கிற ஷோகேஸ் பண்ணி காமிச்சாங்க. அந்த ஷோகேஸ் பண்ணி போகும்போது நிகழ்ச்சியாக அதோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பண்ணதை நிறைய பேர் சாட்சிகளாக சொன்னாங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த நீளமாக கம்பு வச்சுட்டு இப்படி ஏறி குதிப்பாங்க தெரியுமா, அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை அந்த பொண்ணு சொல்லிச்சு. அது நமக்கு தெரியாது என்னது, அந்த கம்பு வந்து எவ்வளோவா, அது வந்து 1.5 லட்ச ரூபாயாம். அதை வாங்குறதுக்கு இல்லை, நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து இங்கே வந்து பேசினதுக்கு பிறகு அந்த பொண்ணு மெல்ல மெல்ல போய் பங்கெடுத்து அந்த பொண்ணு 4 கம்பு வச்சிருக்கு. ஒரு கம்பு 1.5 லட்ச ரூபா வீதம், 4 கம்பு அது வாங்கி வச்சிருக்கு. இன்னொரு பையன், அவனுடைய கதை தான், மனோஜ்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து மதுரையை சேர்ந்த நபர், மாற்றுத்திறனாளி. இந்த மாற்றுத்திறனாளிங்கிறது அந்த வார்த்தையில் உனக்கு மாற்றுத்திறனாளி என்ன, அவர் வந்து இன்னொரு வகையில் அவர் திறன் பெற்ற நபர். அது வந்து உடலால் இந்த குறைபாடுகள் இருக்கு என்கிற பொருளில் அல்ல. ஹி ஹேஸ் சம் ஸ்பெஷல் டேலண்ட் அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குங்கிறத அந்த மேடையில் அவர் பிரகடனப்படுத்தினார். கம்பீரமாக வந்து நின்று அவருடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து இருந்த கம்பீரம், சூட் போட்டிருந்தாப்ல. ஆமாம், கம்பீரத்தோட மைக்கை பிடிச்சி ஒரு பேசின தோரணை இருக்குல்ல, ஏங்க நான் மாற்றுத்திறனாளிங்க அப்படின்னு பச்சாதவம் குரலை, நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு வந்து ஊரில் சில குறைபாடுகள் இருந்தது, சிலர் கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க, எனக்கு வெளிநாடுகளுக்கு போய் விளையாட போனோம் அப்படின்னா கூட ஒரு நிறுவனத்தில் 12,000 ரூபா சம்பளத்துக்கு கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் நிறுவனத்தில் தான் 12,000 ரூபா சம்பளத்துக்கு கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வெளிநாட்டுக்கு விளையாட போகும்போது வருஷ சம்பளமே பாருங்கள் 72,000 ரூபா. 72,000 ரூபா வச்சுக்கிட்டு வெளிநாடுகளுக்கு போனோம். அப்போ கடன் வாங்கிட்டு தான் போவாங்க. போய் விளையாடுற நேரத்தில் இந்த வாங்கின கடன் தான் வந்து மண்டையிலே நிற்கும், சுதந்திரமாக விளையாட முடியாது. அப்புறம் விளையாட்டுத்துறைக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் உலக அளவில் போய் மெடல் வாங்கினேன். மெடல் வாங்க கவர்மெண்ட் தரப்புலையும் ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. 48 லட்ச ரூபா கிட்ட இன்சென்டிவ் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த 48 லட்ச ரூபா இன்சென்டிவ் மதுரையின் இன்டீரியரில் இருக்கிற ஒரு கிராமம், அதை வாங்கினதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னேன். இப்போ இந்த 48 லட்ச ரூபாயும் அவருடைய வெற்றியும் அவருக்கு ஒரு வரன் தேடி கொடுத்துருக்கு. கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்கும்போது உதயநிதி போய் பார்த்துருக்காரு. அவரை பார்த்தோன்னா அவர் வந்து நேரடியாக போய் கல்யாணத்தை அவர் சொல்கிறார், அண்ணன் வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாரு, அண்ணன் வந்து நேரடியாக தன்னுடைய குடும்ப நிகழ்ச்சி மாதிரி வந்து கல்யாணம் முடிச்சு வச்சாரு. கல்யாணம் முடிச்சு வச்சு அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், அந்த ஏரியாவில் இப்படி ஒருத்தன் இருக்கிறேன், மனோஜ்னு ஒருத்தன் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் அண்ணன் வந்ததுக்கு மனோஜ் யாருன்னு சுற்றுவட்டாரத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஊரில் கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல அவருடைய அச்சீவ்மெண்ட், அவர் பெற்ற அந்த பணம், பொருளாதாரம், அது மட்டும் இல்லை. அவர் சொன்னார்ல வருஷத்துக்கு 72,000 ரூபா சம்பளம்ன்ட்டு, மாதத்துக்கு அவருக்கு 80 லட்சம் ரூபா சம்பளம், 80,000 ரூபா 86,000 ரூபா சம்பளம் அவருக்கு. வருஷத்துக்கு 72,000 சம்பளம் மாதத்துக்கு. இப்போ அதை கடைசியில் உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் பேசும்போது அட்ரஸ் பண்ணி பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் சில விஷயங்களை அவர் சொல்ல மறந்துட்டாரு. அவர் வந்து அப்பாவாக போகிறார் அப்படின்னாரு. உடனே அவர் மொத்த அரங்கமாக அவர் பாராட்டிச்சு. ஐ மீன் அச்சீவ்மெண்ட், அது வந்து அப்பாவானது பற்றினது இல்லை, அவர் வந்து அச்சீவ் பண்ணி அவரை வந்து சமூகம் ஒதுக்குனதுலேருந்து அவர் வந்து ஒரு இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அடிஷ்னலாக ஒன்று சொன்னார், மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அவர் சொல்கிறார், நான் விருதுநகரில் பிரச்சாரம் முடிச்சுட்டு மதுரைக்கு வந்துட்டு இருந்தேன் விமானத்தில், 2 சீட்டு தள்ளி தம்பி உட்காந்துருந்தா. அப்படி எங்கே ஒரு குக்கிராமத்தில் 12,000 ரூபா சம்பளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வெளிநாடுகளுக்கு விளையாட போகணுன்னா செலவுக்கு என்ன பண்ணுறது? ஏழைகளுக்கு எல்லாருக்கும் இருக்க கவலை. ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த மாதம் நல்ல நிம்மதியாக சாப்பிட்ருவோமா, செலவுக்கு காசு இருக்குமா, இந்த மாதம் சம்பளம் வந்துடுமா, இது எல்லா ஏழைகளுக்கும் இருக்க கவலை. அந்த கவலையிலே இருக்கிறவரதை வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டில் வேலை பண்ண முடியாது. ஆனால் இவர் இப்போ அந்த இடத்துல இருந்து மாதம் 80 லட்ச ரூபா சம்பளம். இன்னொரு விளையாட்டு போட்டிக்கு போகிறதுக்கு உதயநிதி கூட விளையாட்டுத்துறை அமைச்சரோட கூட 2 சீட்டு தள்ளி உட்காந்துருந்தாராம். எங்கே தம்பி போகிற அப்படின்னு கேட்டால், ஆனால் ஒரு காம்படிஷன் கலந்துக்க புரிஞ்சுருந்தாராம். நீங்கள் ஒரு படத்தினுடைய ஆர்க் மாதிரி இல்லை,
அது நிகழ்ந்துருக்குது. மெல்ல மெல்ல சின்ன சின்ன ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து பேசினாரு, அவள் நிஜம் நான் நிழல் அப்படின்னாரு. வழக்கமாக நம்ம ஆடியன்ஸில் யார் அவர் முகப்படம் வந்துட்டாரு அப்படின்னு கூட தோணுச்சு. பக்கத்தில் இருக்கவங்க நண்பர்கள் கமெண்ட் அடித்தாங்க சிலர். டிடி வந்து அவசரம் கொஞ்சம் இருங்க அப்படின்னுச்சு. அந்த பெண்ணுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அந்த பொண்ணு உசேன் போல்ட் மாதிரி 3 முறை தங்கம் வென்றிருக்குது, மேடையில் நிற்குது. அவளுக்காக அவங்க அப்பா பேசுகிறாரு, என் பொண்ணுக்கு இதெல்லாம் முடியாதுன்னு. நான் பொண்ணு கூட நின்னேன், என் பொண்ணு கூட எப்பவுமே இந்த அரசாங்கம் நின்றுருக்கு, கை தூக்கி கொண்டு வந்து சேர்த்துருக்குது. இது அச்சீவ்மெண்ட் இல்லையா? இதை கொண்டாடக்கூடாது. இதுக்கு நீ இதான் இறுதியா கேட்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு விளம்பரம், இது வந்து அரசு வந்து ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்துது. எலெக்ஷன் பிரச்சாரத்தை ப்ராபகேண்டாவா அது ஒரு அரசு நிகழ்ச்சியா பண்றாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா அப்படிதான் பண்ணணும். பைத்தியகாரத்தனமான இல்லை, அவங்க பண்ணது இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பண்ணதை ஸ்டேஜ் பண்ணி காமிக்கிறாங்க. பண்ணாத ஸ்டேஜ் பண்ணி காமிச்சா நீங்க சொல்லலாம். சீமான் வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்துட்டு போட்டோம். அப்படி கிராண்டா இருந்தது இல்லை. நீங்க வந்து அரசு பள்ளி மாணவி ஒரு குட்டி பாப்பா, அந்த பாப்பா வந்து பிள்ளை நீலா பாட்டு பாடிச்சு, பிள்ளை நீலான்ட்டு மொத்த அரங்கம், அந்த மொத்த அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, ஸ்டேஜ் அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தது. பொண்ணு குட்டி பாப்பா, அந்த பொண்ணு வந்து பாடிச்சு. பாடும்போது அரங்கத்தை வந்து நின்னவன் யார் யாது இல்லை, இதனோட குட்டி பாப்பா வந்திருக்கு, இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது. அது பாட தொடங்கின உடனே அந்த அரங்கத்தின் பிரம்மாண்டத்தை அந்த பொண்ணுடைய குரல் நிரப்பிடுச்சு, அந்த குரலே நிரப்பிடுச்சு. அவ பாடினா. அதுக்கு பிறகு ஒரு அக்கபெல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நீங்கள் ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், வழக்கமாக இந்த கிராண்டியர் அப்படிங்கிறது எல்லாமே அது நமக்கு உரியதல்ல, நம்ம அதை அனுபவிக்க முடியாது, அது வந்து பணக்காரங்களுக்குரியது அப்படிலாம் நம்ம அண்ணாந்து பார்த்துருப்போம்ல. இந்த மொத்த ஸ்டேஜையும் ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, டிஜிட்டலாக செட்டு போட்டிருந்தாங்க. அதில் அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த சிவப்பு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு, ராயலாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு போட்டு அவங்க அந்த அக்கபெல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கிராண்டாக இருந்துட்டு போட்டோம். ஏன் அந்த கிராண்ட்னஸ் அனுபவிக்க கூடாதா? ஆடியோ லான்ச் மாதிரி இருந்துச்சு. இது வந்து இப்போ வந்து இவங்க இந்த பேசுகிற படத்தில் ப்ரொமோஷனுக்கு போயிட்டு இதை பேசிட்டு இருக்காரு. இது என்ன இதுக்கெல்லாமா ஆடியோ லான்ச்சுன்னு அங்கே போய் கேட்கணும்ல. அங்கே வந்து அவர் நல்லவர் வல்லவர்னு அங்கே பேசிட்டு, இங்கே வந்து இப்போ படையாண்ட மாவீரா தரப்பு ஆட்களையும் சேர்ந்து படிக்க வச்சிருக்குது. ஏன்னா அரசாங்கம் எல்லோரும் நம் வீட்டு குழந்தைகளாக கருதி எல்லா செக்ஷன்ல இருந்தோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சாதிகள்லையும் நீங்கள் கூர்தட்டி விடுகிற ரெக்கையை விரிச்சுக்கவங்கன்னு சொல்கிற ஆட்கள் எல்லா சாதியிலும் இருப்பாங்க. அதே சாதிகளுக்குள்ளே படிக்கணும், நம்ம நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த செக்ஷனை தான் அரசாங்கம் பிரதிபலிக்குது. அந்த செக்ஷன் தான் மேடையில் நின்னா அந்த கிராண்ட்னஸை கொண்டாடக்கூடாது. இப்போ வந்து அரசாங்கம் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும், நாங்கள் ஒன்றுமே செய்யலை, நாங்கள் எதுவுமே செய்யலை, நீங்களாம் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கங்க, நாங்கள் கொண்டாடவே மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு சுய விளம்பரம் தப்பு. அரசாங்கம் என்னை பொறுத்தவரைக்கும் விளம்பரம் தான் செய்து, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ அதெல்லாம் விளம்பரம் செஞ்சாதான் மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், செஞ்சது இதனால் எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அடுத்த வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த விளம்பரத்தை நான் என்ன சொல்கிறேன், 4 வருஷத்தில் அரசாங்கம் இன்னென்ன செஞ்சதுன்னு அரசாங்கம் காமிக்குது. 4 வருஷத்தில் நீ என்ன பண்ண, நீ டிஸ்பிளே பண்ணி காமி, 4 வருஷத்தில் நான் இதெல்லாம் சாதித்தேன், அது இன்னும் சம்மந்தப்பட்ட நபர்கள் சொல்லலாம்ல, அதை செஞ்சு. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஆட்சிக்கு வராத அண்ணா தலைமையிலான திமுக இந்தி எதிர்ப்பு போராட்டம் முன்னணியில் நின்று ஹிந்தி வருவதை தடுத்தது. ஆட்சிக்கு வராத அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் நடந்தது. ஆட்சிக்கு வராத அண்ணாதுரை தலைமையில், அண்ணா அவர்கள் தலைமையில் தான் அந்த முதல்ல நம்ம இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்து, அந்த தீர்ப்புக்கு எதிராக பெரியாரிட்டிருந்து பிரிந்து போன அண்ணாவும் அவர் தலைமையிலான திமுகவும் சேர்ந்து போராடி தான் முதல் சட்ட திருத்தம் இந்தியாவுக்கு வந்தது. சரியா? ஆட்சிக்கே வரல, நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அந்த 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஆட்சிக்கு வராத நீங்கள் இப்போ வந்து 2000 சொச்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தரம் இருக்குது. 2000 சொச்சம் கோடி ரூபாய் அது ஸ்டாலின் வீட்டு பாக்கெட்டுக்கு போகிறதில்லை, உதயநிதி அவர்களுடைய பாக்கெட்டுக்கு போகிறதில்லை, முதலமைச்சர் அல்ல திமுக காரன் பாக்கெட்டுக்கு போகிறது கிடையாது. அது தமிழ்நாட்டு மக்களுடைய குழந்தைகளுக்கு வர வேண்டிய காசு. அந்த குழந்தைகள் யாரும் திமுகவுக்கு வார்க்கப்பட்டவர்கள் அல்ல, அது தமிழ்நாட்டு குழந்தைகள். தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு வர வேண்டிய 2000 சொச்சம் கோடி ரூபாயை வாங்கி தரதுக்கு நீ போராடலாமே. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீட்டை வந்து தமிழ்நாடு அரசு ஒழிக்கலை, ரைட். ஆனால் இவ்வளோ மாணவர்களை இது உருவாக்கி காமிச்சிருக்கு, ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் இருக்குது. இப்போ அரசாங்கம் என்ன கோருது, இங்கே பாருங்கள், கல்வியில் சிறந்திருக்கிற நம்மை பின்னோக்கி தள்ளுவதற்கான வேலையை அது தியாகராஜன் குமரராஜன் பேசினார் ரொம்ப ஷார்ப்பாக. துரோணாச்சாரியார் காலத்திலிருந்து
ராஜகோபாலாச்சார் காலம் வரைக்கும் நம்ம கல்வியில் பின்தள்ளுற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் அதுக்கு எதிரான ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபைட்டில் வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, முதலமைச்சரை வந்து கிட்டத்தட்ட கையையும் காலையும் கட்டி தண்ணிக்குள்ளே போட்டு நீந்து பார்ப்போம்னு சொல்கிறாங்க. நீந்துவதற்கான முயற்சியில் அவர் தமிழ்நாட்டையும் சேர்த்து நீந்துவதற்கு அழைத்து செல்கிறார். அது ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட். நீங்கள் மாநிலத்தின் உரிமைகள் எல்லாம் பறிச்சு அங்கே வச்சுருக்கிறீங்க. அது கன்சிஸ்டன்ட். அது வந்து வழக்கமான சொல்கிறாங்க, திமுக விட்டு கொடுத்துச்சு, இவங்க விட்டு கொடுத்தாங்க, விட்டு தான் பேசுகிறாங்க. ஒன்றிய அரசுக்கு என்றைக்குமே ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவிப்பது என்பது நீண்ட கால திட்டம். அது அரசு உருவான காலத்திலேருந்து அதுக்கான நோக்கம் இருக்குது. அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஃபைட்டை ஒரு வேளை தமிழ்நாடு அரசு இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு கேட்டால், ஸ்ட்ராங்காக பண்ணினால் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து கீழே பில்ட் செய்யப்படணும். இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்எல்ஏவோ எம்பியோ அவங்க வந்து யார்கிட்ட போய் ஃபைட் பண்ணுறாங்க? அவங்க அதிகாரிகள் தான் வலுக்கட்டிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாகவே இருந்தாலும் அதிகாரிகளுக்கு மத்தியில் லாபி உண்டு, சில திட்டங்களை அவன் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பான். இந்த இன்ட்ராக்ஷனில் தான் அரசு நடக்குது. அரசு இயந்திரம் அப்படி தான் நடக்கும். கீழே அரசுக்கு அல்லது போகிற மக்கள் பிரதிநிதிகள், திமுக அரசுன்னு வேண்டாம், மக்கள் பிரதிநிதிகளுக்கு கீழே இருந்து சப்போர்ட் சிஸ்டத்தை பில்ட் பண்ணா, அல்லது மக்கள் பிரதிநிதிகளும் கேள்விக்கு உட்படுத்துகிற ப்ரெஷரை ஏற்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சால் இன்னும் அதிகமான வேலைகளை செய்யலாம். 2000 கோடி ரூபாய் நீ வாங்கி கொடுத்துட்டு, நான் சொல்ல திமுக கவர்மெண்ட் வேண்டாம், சரியா? 2000 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து நீ வந்து உட்காரு. திமுக கவர்மெண்ட் வேண்டாம், நீ வந்து நீட் ஒழிப்புக்கு திட்டத்தை சொல்லிட்டு நீ வந்து உட்காரு. உங்களோட ஒரு திட்டமும் இல்லை. இப்போ விஜய் வந்து பேசுகிறார்ல, நான் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி இவங்க ஏமாற்றிட்டாங்க. ரைட், அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுப்போம். நீட் ஒழிக்கிறதுக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு தொடர்ச்சியான சட்ட போராட்டம்னு சொன்னாங்க. தொடர்ச்சியான சட்ட போராட்டம்னு அர்த்தம், நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறேன், இங்கே வந்து போராடுறது தான் வழி. அதிமுக பண்ணால் அந்த கிரெடிட் அவங்களே எடுத்துக்கிட்டோன்றதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. சட்ட முன்வரைவு வச்சு நீங்கள் வந்து தாக்கல் பண்ணி போகிறாங்க. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய அந்த கோரிக்கைங்கிறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மேண்டேட் வாங்கிட்டு அந்த மேண்டேட்டை அனுப்பி வைக்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்கள் எங்கள்கிட்ட மேண்டேட் இருக்குது, 370 அப்ரோகேஷன் பண்ணுறோம், எங்கள்கிட்ட மேண்டேட் இருக்குது, வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மேண்டேட் இருக்குது. அந்த மேண்டேட்டை மேலே அனுப்புனா உங்கள் மேண்டேட்டை மதிக்க மாட்டோம்னு ஒன்றியம் சொல்லுதுன்னா, அது வந்து திமுக கிடைச்ச மேண்டேட்டை மதிக்க மாட்டேன்னு சொல்லல, தமிழ்நாட்டு மக்கள் தெரிவித்திருக்க கருத்தை மதிக்க மாட்டேன் என்று ஒன்றிய அரசு சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒருவேளை அரசியல் விழிப்புணர்வு இருந்தால், அந்த விழிப்புணர்வை மையப்படுத்தி ஒரு போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டால், அது நீட்டுன்னு இல்லை, எந்த விஷயத்துலையும் ஒன்றிய அரசு கீழே இறங்கி வரும். ஜல்லிக்கட்டுக்கு நடந்துச்சா இல்லையா, விவசாயிகள் சட்டத்துக்கு நடந்துச்சா இல்லையா, அந்த மாதிரியான போராட்டத்துக்கு கீழே இருந்து வரும். ஒரு அரசாங்கம் மட்டும் அதை செய்யலை. அரசாங்கம், நாங்கள் திமுக அரசாங்கத்தை சேர்த்து ப்ரெஷர் கொடுக்குமே போராட்டம் பண்ணு, அப்படி எதையும் செய்யாமல் நீங்கள் மட்டும் இதை செய்யலையே, கிண்டல் கேள்வி பண்ணுறதுனால முடியாது. அரசாங்கம் டிஸ்பிளே பண்ணிருக்கு, இது எங்களுடைய பலம். தமிழ்நாட்டு குழந்தைகளை எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வை, நேராக ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு வகையில் ஒரு டிடி அடிக்கடி சொன்னாங்க, திராவிடியன் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. நாங்கள் எங்கள் குழந்தைங்களை படிக்க வைப்போம். வெறும் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, நீ மார்க்கெட்டில் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்ல, இந்த வேலைகளுக்கு பொருத்தமாக படிக்க வைப்போம். அவங்க ஸ்கில் செட்டை என்ஹான்ஸ் பண்ணோம். நீ மார்க்கெட்டில் நெகேட் பண்ணவே முடியாத இடத்துக்கு எங்கள் குழந்தைங்க நான் வளர்த்து கொண்டு வருவோம். இது என்ன நடக்கும்? இது மெல்ல மெல்ல வளர்ந்து வர குழந்தைங்க அடுத்தடுத்த தலைமுறையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வேலையை செய்வாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளே அதுதான் வரம்பு. அதை பெஸ்ட்டாகவே செஞ்சுருக்குது. கூட நின்று சப்போர்ட் பண்ணாதவங்க, கல்வி குறித்து தெரியாதவங்க, இப்போ வந்து மேடையில் ஏற டபுள் டிகிரி முடித்த சிவகார்த்திகேயன், அப்புறம் அதே மாதிரியான வகையில் டிகிரி முடித்த தமிழரசன் பச்சைமுத்து போன்ற திரைக்கலைஞர்கள், அவங்க திரைக்கலைஞர்கள் மட்டும் இல்லை, அவங்க இந்த மண்ணிலேருந்து படித்து வந்தவங்க. படிப்பு முக்கியம், இந்த கவர்மெண்ட் சொல்கிறத கேளுங்க. நடராஜன் சொன்னார், கிரிக்கெட் வீரர் நடராஜன், அவசியம் படிச்சிருங்க, அரசாங்கம் கொடுக்குற சப்போர்ட்டை ஏற்றுக்கங்கன்ட்டு. அரசாங்கம் இந்த பக்கம் விளம்பரப்படுத்தணும், விளம்பரப்படுத்தினாதான் அடுத்த பேட்சுக்கு முதலமைச்சர் அதை வந்து சம்மப் பண்ணி சொன்னார், நாங்கள் எங்களை புகழ்பாடுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யவில்லை. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லா குழந்தைகள் தங்களுடைய கதையை சொல்லிட்டு, கதையை சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் நாங்கள் இருந்து விடுபடுவதற்கு உதவி செஞ்ச, அது சடங்காக கூட நினச்சிக்கோ, உதவி செஞ்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு கடைகள் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க சொல்கிறதுக்கு கதைகள் இருந்தது. அந்த கதையை சொல்லி இது வந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்படி மெல்ல மெல்ல இந்த கதைகளை இதை டிஸ்பிளே பண்ணி போட்டாங்க. நான் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த வீடியோ காமிக்கின்னு இருக்கிறேன். அதை மாதிரி காமிக்கும்போது இன்னும் நம்ம வசந்து படிக்கணும், தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளும் அந்த அண்ணா பாரு, இப்போ வந்து அம்பேத்கர் ரொம்ப பின்தங்கிய நிலையிலேருந்து படித்தார். அவர் அம்பேத்கராக மாறுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்தது, ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். இந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு குக்கிராமத்திலேருந்து ஒருத்தங்க வந்து ஜப்பான் போகிறாங்க,
கொரியா போகிறாங்கங்கிறத பார்க்கும் பொழுது நம்மளும் போகிறாங்கிற கனவு, அப்துல் கலாம் கனவு காண சொன்னாருங்கிறது ரைட்டு, கனவு காண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும்ல, அதை வந்து இது ரொம்ப ஆழமாக விதைச்சிருக்கு. வி கேன் ட்ரீம். இப்போ வந்து அது அமெரிக்கன் ட்ரீம், அதற்கான வேலையை கவர்மெண்ட் பார்த்துக்கொண்டத நல்ல கனவு வாய்ப்பதற்கு நிம்மதியான உறக்கம் மட்டும் தேவை. நீங்கள் நிம்மதியாக உறங்குவதற்கு உங்களுக்கான ஏற்பாடை செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு சொன்னிச்சுல, அந்த ஹியரிங் சொல்லிச்சுல அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் ஓட்டு வீடு தான், ஒரு மழைக்கு தாங்காது, வீட்டில் ஒழுகும். இப்போ முதலமைச்சர் என்ன வச்சுருக்கா, நீங்கள் அப்படிலாம் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் வீடு ஏற்பாடு பண்ணித்தரோம் கலைஞர் கனவு இல்லை திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. கோரிக்கை வைங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்களில் மக்களை திரட்டி ஒரு அரசியல் உணர்வை ஏற்படுத்துவது மாதிரி போராட்டம் பண்ணுங்கள். தமிழ்நாடு அப்படி அரசியல் போராட்டங்களின் வழி அரசியல் உணர்வை மேலே கொண்டு வரணும். நீங்கள் போராட்ட உணர்வை மலங்கடிச்சிட்டு அவங்கள வந்து ஒரு கும்பலா லும்பன்களா மாற்றுறதன் வழியாக நம்ம இதை வந்து இதுக்கு இப்போ வந்து ஜாடிக்கேற்ற மூடி தான் வாய்க்கும். ஜாடி வந்து தப்பாக இருக்குதுன்னா மூடி பொருந்தாது. மேலேருந்து நீ என்ன வேணாலும் சொல்லலாம். அம்பேத்கர் சொன்னார்ல, சாணி குவியல்களின் மேல் கோபுரத்தை கெட்டுவதுன்று. அப்படி பண்ண முடியாது. அப்போ கீழே வந்து வெறும் சாணி குவியலாக இருக்க முடியாது. அரசாங்கம் இதை சீர்படுத்துவதற்கான வேலையை செஞ்சுருக்குது. எல்லாத்தையும் விமர்சிக்கணும் அவசியம் இல்லை. உண்மையிலே மனசாட்சி தொட்டு இந்த பிள்ளைகள் பின்தங்கிய நிலையிலேருந்து வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குது, நல்ல விஷயமா. இவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு குழந்தை இருந்துச்சு தெரியுமா முன்னாடி அண்ணாமலைகிட்ட பேப்பர் எடுத்து கொண்டு அந்த மாதிரி. அப்போ அதை கண்டிச்சு அமர் பிரசாத் ரெட்டி சைட்ல இருந்து கண்டுக்காப்பாரு, காலில் விலை அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை அந்த ஆக்சுவலி அதில் இருக்க பயாஸ் தான் முக்கியமானது. இந்த திட்டம் பக்கத்து மாநிலத்துக்கு போயிருக்குது, எல்லாருக்கும் போயிருக்குது, எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். வந்திருந்த யாரும் முட்டாள்கள் இல்லை, நல்ல கல்விகள் சிறந்தவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லணும், படிக்காத தற்கூரிகள்லாம் சொல்லக்கூடாது. திராவிடியன் ஸ்டேட்மெண்ட் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க, அதான் அரசாங்கம் டெக்ளேர் பண்ணியிருக்கு, என்னென்ன பண்ணியிருக்காங்க கல்வியில் அப்படின்றத அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அண்ட் அதில் நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணிக்க நன்றி. படிக்க வேணாம்னு சொல்லுவாங்கன்னா நம்பாதீங்க. படிப்பு தான் நம்மளை யோசிக்க வைக்கும், நம்மளை கேள்வி கேட்க வைக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற சந்திப்போம். நன்றி, வணக்கம்.